அடிக்கிற வெயிலுக்கு இப்படி ஒரு ஜூஸ் குடித்தா எப்படி இருக்கும்? ஈஸி அண்ட் சிம்பிளான ஒரு லெமன் ஜூஸு எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாமா? ஒரு சின்ன கிண்ணம் எடுத்துக்கலாம். அதில் 2 to 3 டேபிள் ஸ்பூன் சப்ஜா சீட்ஸ் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இதில் வாட்டர் கொஞ்சமாக ஆட் பண்ணி இதை நம்ம இப்போ சோக் பண்ண போகிறோம். சப்ஜா சீட்ஸ் எப்போவுமே வாட்டர் ஊற்றி அதில் 2 to 3 மினிட்ஸ் இல்லைனா ஒரு 5 மினிட்ஸ்க்குள்ளேயே சூப்பராக சோக் ஆகிடும். ஸோ இதை வச்சு தான் நம்ம இப்போ இந்த ஜூஸ் ரெடி பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு இதை நம்ம சோக் பண்ணி வச்சு ரெடி பண்ணி தனியாக வச்சுக்கலாம். அதுக்கப்புறமா ஒரு மீடியம் சைஸான லெமன், அதுக்கப்புறம் ஒரு கைப்பிடி ஃப்ரெஷ்ஷான புதினா அண்ட் ஆல்ரெடி நம்ம சோக் பண்ணி வச்சுருக்க சப்ஜா சீட்ஸ். இவ்வளோ தான் நம்மளோட இன்க்ரீடியன்ஸு. ஒரு ஜாரில் நம்ம எடுத்து வச்சுருக்க லெமன் ஜூஸு, 4 to 5 டேபிள் ஸ்பூன் சுகர் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நல்ல ஒரு கைப்பிடி அளவு ஃப்ரெஷ்ஷான புதினா, அது கூடவே ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் மட்டும் சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. இவ்வளோ தான் இன்க்ரீடியன்ஸு. இப்போது இது அழகாக போய்ட்டு நம்ம அரைச்சிடலாம். ஜஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே வந்து பல்ஸ் மோடில் கொடுத்து அரைச்சிக்கலாம். அது பார்த்தீங்கன்னா எவ்வளோ சூப்பராக இப்போ அரைஞ்சிருக்கு பாருங்கள். இது கூட நான் இப்போ கோல்டு வாட்டர் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் ஐஸ் க்யூப்ஸ் இருந்தால் ஆட் பண்ணிக்கோங்க. சூப்பராக ரெடி ஆகிடும். ஸோ அவ்வளோதான். ஜஸ்ட் அகைன் ஒரு 2 to 3 மினிட்ஸ் நம்ம அரைச்சிட்டோம் அப்படின்னா சூப்பராக இந்த ஜூஸ் ரெடி ஆகிடும். ஸோ இப்போ நம்ம அசம்பிள் பண்ணலாம். ஒரு பாத்திரத்தில் அதே மாதிரி நம்ம ஆல்ரெடி சோக் பண்ணி வச்சுருக்கேன் சப்ஜா சீட்ஸ் ஒரு 2 to 3 டேபிள் ஸ்பூனோ இல்லை எவ்வளோ உங்களுக்கு தேவையோ அவ்வளோ ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் அரைச்சி வச்ச ஜூஸ் அதில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்தீங்கன்னா ஜூஸ் ரெடி ஆகிடும். இது எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் தெரியுங்களா? அவ்வளோ சூப்பராக இருக்கும். இதை ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் கண்டிப்பாக இதுக்கு அடிக்ட் ஆகி அடிக்கடி இந்த ஜூஸ் நீங்கள் குடிக்க ஆரம்பிச்சிருவீங்க. இந்த சம்மருக்கு கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணுங்கள். சூப்பரான சிம்பிளான ஜூஸ் இது. ட்ரை பண்ணி பார்த்துட்டு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக என்னோடய சேனலை வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் மறந்துடாதீங்க. அதுக்கப்புறம் அந்த பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. என்னோடய நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாமே உங்களோட பேஜ்க்கு வந்து சேரும். தேங்க்யூ, பாய்.